வணக்கம். கலைச்செல்வி சாமுவேல், வழக்கறிஞர். இன்க்ரீசிங் செக்ஷுவல் ஸ்ட்ரெஸ் இன் மென். கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டுல இருந்தும் அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்ல, மாசக்கணக்கா அவங்களுக்குள்ள நல்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா அது சாதாரணமான விஷயமே இல்ல. குறிப்பா பெண்கள் இதை தெரிஞ்சுக்கணும். செக்ஷுவல் லைஃப் மட்டும்தான் வாழ்க்கையா, அதை தாண்டி எதுவுமே இல்லையான்னு கேட்டா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது எல்லாமே மேன்மேட். இயற்கையா நம்மளை இயக்கிறது ரெண்டு விஷயங்கள், ஒன்னு பசி, இன்னொன்னு செக்ஷுவாலிட்டி. நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், கணவன் மனைவிக்குள்ள சில்லியான சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். பார்க்கிறவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதோட மைய புள்ளி எங்கன்னு பார்த்தா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான். நிறைய ஃபேமிலிஸ்ல என்ன நடக்குதுன்னா, மனைவி ஆபீஸ், வீட்டு வேலை, பிள்ளைகள்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 சோஃபால வந்து அப்பாடான்னு உட்காருவாங்க. அப்படின்னா அவங்க அப்பதான் ரிலாக்ஸா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கணவன் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பாக்குறது, மொபைல் போன் பிஸியா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸ் ஆவாரு. அப்பதான் மனைவியை தேடுவாங்க. அப்ப மனைவி பாதி தூக்கத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியா எழுந்தாதானே அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க முடியும். அப்ப நீங்க மனைவியை குறை சொல்வது எந்த வகையில நியாயம்? உங்களுடைய டெய்லி ரொட்டீனே இப்படி இருக்கும்போது நீங்க மனைவியை அப்ரோச் பண்றீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? சோ இந்த மிஸ்கம்யூனிகேஷனால கணவன் நம்மள அப்ரோச் பண்ணலன்னு மனைவியும், மனைவி நம்மள அப்ரோச் பண்ணவே இல்லைன்னு கணவனும் அவங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. பிளஸ் மனைவியை பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை, sexual approach, physical relationship is deeply connected with her emotions. இங்க நான் புதிதாக திருமணமானவங்களை பத்தியே பேசல, ஒரு 5-6 வருட திருமண வாழ்க்கையை கடந்தவர்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். So sexual relationship with your wife is possible only through her mind. So கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசிதான் உங்களுக்கான பிரைவேட் டைம் இருவருடைய சௌகரியத்துக்கு ஏற்றாற் போல நீங்க ஒதுக்கிக்கணும். நிறைய வீடுகள்ல கணவன் மனைவிக்குன்னு ஒரு பிரைவேட் டைமே கிடையாது. அதுதான் இதுல பெரிய ஆபத்து. அப்கோர்ஸ் மனைவிகளுடைய மனசுல ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களால உடல் ரீதியாக கணவனோடு இணக்கமா இருக்க முடியறது இல்ல. அதுக்காக மனைவி வீடு வாங்கி தரல, கார் வாங்கி தரலன்னு இருக்கிற ஏமாற்றத்தை எல்லாம் நாங்க பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்காதீங்க. உண்மையில் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் அவங்களோட உட்கார்ந்து அவங்க பேசுறத கேட்கறது தான். அந்த 10-15 நிமிட உரையாடல் தான் முதலில் அவங்கள மனதளவில் தயார்படுத்தும். மனைவி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு ஒத்துழைக்கலனா உடனே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்களாகவே முடிவு பண்ணிக்க கூடாது. முதல்ல உங்களுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட், கேர் எல்லாம் இருக்கான்னு முதல்ல அவங்க உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களால முழு மனைவியாக இருக்க முடியும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு ஏர்லி 30sலயே நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய மனைவிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், செக்ஷுவல் ப்ராப்ளம் இருந்தா என்ன, அதுக்காக முகம் கொடுத்து கூட பேசக்கூடாதா அப்படின்னு. செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆண்கள் மனைவியோட அன்றாடம் வீட்டில் நடக்கிற நார்மல் கான்வர்சேஷன்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க, சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, எப்போதும் போன்ல வேற யாராவது பெண்களோட சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க இருவருக்குள்ள சண்டைனா சமாதானப்படுத்த மாட்டாங்க. பிகாஸ் மனைவியிடம் நார்மலா கேஷுவலா பேசுறதால, அன்பா பேசுறதால எங்க அது கடைசியா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற பயத்திலேயே மனைவியை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. சோ கணவன் மனைவி சமாதானமாகிற பாயிண்டே தாம்பத்தியம் தான். அதுவே சரியில்லைன்னா அங்க சண்டைகள் ஓயவே ஓயாது. பிளஸ் யூ ஆர் இன்வைட்டிங் ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகளுக்கான தொடக்கமும் அதுதான், முடிவும் அதுதான். நம்மளால செக்ஷுவலா மனைவிய சந்தோஷப்படுத்த முடியாது. சோ மனைவிக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க மனைவியை விட்டு விலகிறதால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல. நீங்க ரொம்ப நாள் இத இப்படியே கடத்தி கொண்டு போக முடியாது. நீங்க எத்தனை பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணாலும் அங்க பிரச்சனை ஓயாது. ஏன்னா ஒரு 4-5 பேரை வச்சு பேசும்போது எந்த ஒரு சபையிலும் ஒரு ஆணை நீ செக்ஷுவலா ஃபிட்டா அன்பிட்டான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் யாரும் அத முன் வந்து ஒத்துக்கிறது இல்ல. இன்னும் சில கேசஸ்ல அந்த ஆணுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க குடும்ப நபர்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த ஆணினுடைய நெருங்கிய குடும்ப நபர்களே மனைவியிடம் தப்பா அப்ரோச் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. சோ தயவு செய்து உங்கள் மனைவியை அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்காதீங்க. உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி உங்க பிரச்சனைய சொல்லி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுங்க. இதுல கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. பிகாஸ் இந்தியா ஹேஸ் சம் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் என்பதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நீங்களாகவே நினைச்சுக்காம போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அப்புறம் தெரியும் நம்மள மாதிரியே எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு.
இதுல பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னன்னா, நிறைய கணவன் மனைவிகள் அவங்களுக்குள்ள இதுதான் பிரச்சனையேன்னு தெரியாம விவாகரத்தானவங்க ஏராளம். So please be aware. Thank you.